ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். பழனி முருகன் காலையில் ஆண்டிக்கோலத்திலும் மாலையில் ராஜ அலங்காரத்திலும் காட்சி தருகிறார். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் காலையில் சரஸ்வதியாகவும் நண்பகலில் மகாலட்சுமியாகவும் மாலையில் துர்கையாகவும் காட்சி தருகிறார். சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று சொல்லப்பட்டாலும் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் மீனாட்சி அம்மனுக்கு முதல் வழிபாடு செய்யப்படுகிறது. மதுரையிலும் மீனாட்சி அம்மன் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு கோலங்களில் காட்சி தருகிறார். இறைவன் ஒருவனே, அதுவும் ஒளிவடிவானவன் என்று தாங்கள் சொல்லும் நிலையில் நமது தெய்வங்கள் வெவ்வேறு விதமான திருக்கோலங்களில் காட்சி தருவதற்கான காரணங்கள் என்ன? எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தை. அப்போ எந்த ஒரு வேஷத்தில் இருக்காங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் என்னங்கிறது தான் முக்கியம். இப்போ முருகன் யார்? ஞான பண்டித சாமி நமோ நம அப்படின்னு, ஞானத்துக்கெல்லாம் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய சாமியாக இருந்தாலும். இப்போது சாமி இல்லை ஞானிங்கிறது யார்? எதுவாக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். பழனியில் நீங்கள் காலையில் ஆண்டிக்கோலத்தில் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ராஜ அலங்காரத்தில் பார்க்குறீங்க. திருத்தணியில் போனால் வள்ளி கூட இருக்கார், திருப்பரங்குன்றத்தில் போனால் தேவியானை கூட இருக்கார். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனுங்கிற மாதிரி சாமி வள்ளியில் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்து கொண்டு உட்காந்துருக்காரு. திருச்செந்தூருக்கு போனாக்கா அங்கே சூரசம்மாரம் பண்ணின்னு சண்டை கோழியாட்டம் உட்காந்துன்னு இருக்கார் இல்லையா. ஒரே முருகர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கார் இல்லையா. அப்போது ஞானி என்பவன், அதுவும் ஞான பூதரத்து உச்சியில், ஞானத்துக்கு ஒரு மலை இருந்தால் அதுக்கு ஒரு கிளிஃப் இருந்தால் ஒரு உச்சி இருந்தால் என்னவோ அந்த நிலைகளை தொற்று விட்டவன். அதனால் எதுவும் அவருக்கு தேவையும் இல்லை தேவையில்லாததும் இல்லை. இட் டசன்ட் மேட்டர் ஹவ் இஸ். இப்போ மதுரையை மீனாட்சி ஆட்சி செய்தாள். கண்டது புராணாஸ், மதுரையில் மலையத்வஜன் மகளாக பிறந்து மீனாட்சி ஆட்சி செய்தார். பிறந்தபோது அந்த அம்மாவுக்கு 3 பிரஸ்ட் இருந்தது. யாரை பார்க்குற போது அந்த 3வது பிரஸ்ட் மறைஞ்சு போதோ அவங்க தான் கணவன். அதனால் அந்த அம்மா வடநாட்டுக்கு போய் கைலாசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனை பார்த்த போது மறைஞ்சது. அதனால் சுந்தரேஸ்வரோடு திருமணம் முடித்த கோலத்தில் மதுரையில் அந்த அம்மா மீனாட்சி சுந்தரேஸ்வராக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய நாடு, அவங்க அரசாட்சி செய்கிற இடம். அதனால் ஷீ ரூல்ஸ் தேர், மதுரை மீனாட்சின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று என்னன்னு சொன்னீங்க? அப்புறம் சோட்டானிக்கரை பகவதியம். சோட்டானிக்கரைங்கிறது பரசுராம பிரதிஷ்டை. பரசுராமர் 18 வகையான சக்தி உள்ள பீடங்களை அமைத்தார்க்கு. அதில் சோட்டானிக்கரைங்கிறது என்னன்னாக்கா, இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குற ஒரு பவரில் ஒரு தெய்வத்தை வைக்கணும், ஒரு உக்ர தேவதை வைக்கணும். அதனால் நீங்கள் சோட்டானிக்கரைக்கு போனீங்கன்னா முதல்ல அங்கே ஒரு சிவன் சந்நிதி இருக்கும். அங்கே போய் உங்களை பிடிச்ச பேய் பிசாசு கெட்டது போகலன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே போகணும். அங்கே ஐயப்ப சாமியும் பகவதியும் இருப்பாங்க. அங்கே போயும் உங்களுக்கு போகலன்னு சொன்னாக்கா தாளக்காவுன்றது அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் இதை பிரித்து இன்னொரு இடம் இருக்குது. அது தண்ணியெல்லாம் இருக்கும். அந்த தண்ணியை தாண்டி மேலே போனீங்கன்னா அங்கே தாளக்காவு பகவதின்னு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு மரம் இருக்கும். நீங்கள் இந்த இதெல்லாம் உடம்பு காத்துக்கருப்பெல்லாம் இருக்குது இல்லையா, இதுங்களை அவாகனம் பண்ணி ஒரு ஆணி அந்த மரத்தில் அடிச்சிட்டாக்கா இது போயிடும். அப்போ அங்கே இருக்கிற நம்பூதிரி சொல்லுவார், இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கணும். ஸோ அங்கேயே ரூம் எடுத்துட்டு தங்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பூஜை நடக்கும். அந்த உடுக்கெல்லாம் அடித்து பூஜைலாம் பண்ணுவாங்க. அப்போ அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் நீர் இல்லை சந்தன நீர் எடுத்து ஆஃப்டர் தட் தந்திரி எல்லாருமேலேயும் தெளிப்பார். இப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்க சொல்கிறதுனால அங்கே இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்ச காற்று கருப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உடம்புல இருந்த ஸ்பிரிட்டை ஒரு ஆணி அடிச்சு அந்த மரத்தில் ஏற்றிட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ அது பரசுராம பிரதிஷ்டை. இன்னும் குறிப்பிட்ட காரணத்துக்காக அந்த கோயிலுக்கு ஒரு பவர் வச்சுருக்காங்க. அதனால் அங்கே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் இப்போ லேடிஸ்க்கெல்லாம் பீரியட் ப்ராப்ளம் இருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. ரெகுலர் பீரியட்ஸு, நாள் தள்ளி போகிறது, 3 மாதம் 4 மாதம் வராமல் இருக்கிறதெல்லாம். நானே என்கிட்ட வர்ற நிறைய பேருக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். நேராக செங்கன்னூர் கோயிலுக்கு போனோம். இங்கேருந்து டைரெக்டாக செங்கன்னூருக்கு ட்ரெயின் இருக்குது.
போய் செங்கனூரில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் செங்கனூர் பகவதி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒட்டி இருக்கிற இடத்துல குளிக்கணும். போய் அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு உடுத்தின ஒரு துணி கொடுப்பாங்க. அது என்ன துணின்னா, அந்த அம்மாவுக்கு மாதத்தில் 3 நாள் பீரியட் வருது. செங்கனூர் கோயிலில் இருக்கிற பகவதிக்கு பீரியட்ஸ் உண்டு. ஸோ அந்த ரத்தம் கலந்த உடுப்பு இருக்கும் இல்லையா, அதை அந்த கோயிலேருந்து கொண்டாந்து வீட்டில் பிரசாதமாக வச்சுக்கிட்டாக்கா அவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்படி எல்லாத்துக்கும் வழி இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் வழி இருக்குது. இப்போது சோழிங்கபுரம் நரசிம்மர் இருக்கார், அங்கே போய் அந்த மூஞ்சியில் சில பேருக்கு பயம் இருக்கும், எதை பார்த்தாலும் பயங்கிற மாதிரி. சோழிங்கபுரம் நரசிம்மர் கோயிலில் போய் அவங்க அந்த தண்ணி எடுத்து மூஞ்சி மேலே அடித்தாங்கன்னா அப்படின்றீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபியர் சைக்காஸ்னுவாங்க, அது போயிடும். இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு பவர் நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்க. அது காரணம் பரசுராம பரிஷ்டை 18 கோயில் கேரளாவில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் சில பழமையான கோயில்கள், இப்போ சோழிங்கபுரம் நரசிம்மர் இருக்கார், எதிரில் ஆஞ்சநேயர் இருக்கார், இது மாதிரி பிராச்சீனமான கோயில்கள் இருக்குது. அதுக்கான வழிமுறைகளை அங்கே வச்சுருக்காங்க. அதனால் இப்போது ஒரு காலத்தில் காசி ராமேஸ்வரம் கனெக்ஷன்வாங்க. ராமர் வந்து அங்கே அயோத்தியிலிருந்து வந்தார், இங்கே ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தார். அவங்க சீதாதேவி மணலை பிடிச்சி பரிசை பண்ண ராமலிங்கேஸ்வரர் அங்கே இருக்குது. ஆஞ்சநேயர் காசியிலேருந்து வானத்து வழியாக தூக்கிட்டு வந்து ஒரு லிங்கம் அங்கே இருக்குது. 2 லிங்கம் இருக்கும் பக்கத்தில். ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி இருக்கும். அதனால் ராமேஸ்வரத்தில் வந்துட்டு சமுத்திர ஸ்நானமெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் காசியில் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்டர் கனெக்ஷன் வச்சாங்க. இதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று காசி விஸ்வநாதருக்கும் ராமநாதேஸ்வரருக்கும் ஒரு லிங்க்கு, அந்த இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாடுன்னுவாங்க இல்லையா, அதுக்காக வச்சுருப்பாங்க. அண்டு அந்த காலத்தில் காசி யாத்திரைன்றது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாராலையும் காசி யாத்திரை போக முடியாதுங்கிறதுனால ஒரு கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளை நான் காசி யாத்திரை போகிறேன்னு கிளம்புவார் ஒரு கொடையை தூக்கின்னுட்டு. அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க போய் போகாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு அவரை கெஞ்சி கூட்டின்னு வருவாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவார். அது மாதிரி. ஸோ காசி யாத்திரை வாஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் சனாதன தர்மம். அந்த காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு காலத்தில் காசிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாட்டு வண்டி கட்டின்னு போவாங்க, நடந்து போவாங்க, போகிற வழியில் சத்திரம் இருக்கும், அங்கே தங்கி நிட்டு பொங்கி சாப்பிட்டு, இல்லை இந்த சத்து மாவுன்னுவாங்க, அதை மூட்டையில் கட்டின்னு ஒவ்வொரு வாய் சாப்பிட்டு குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு காசிக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த அளவுக்கெல்லாம் கஷ்டமாக ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ரயிலில் போனால் ஒரு 30 hours ப்ளஸில் போகிறீங்க. ஏரோப்ளேனில் போனீங்கன்னா 2.5 to 3 hours போயிடலாம். இப்போ அந்த அளவுக்கு வசதிகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ காசியை நல்லா பண்ணிட்டாங்க. தனியாக ஏர்போர்ட்டு கொண்டு வந்து ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக ஒரு ரோடு போட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக தரிசனமாகும். அந்த அளவுக்கு அங்கே வசதிகள் இன்றைக்கி பண்ணிட்டாங்க. ரோடுங்களெல்லாம் அகலப்படுத்திட்டாங்க. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அயோத்திக்கு போனபோது அங்கே ஒன்றுமே இருக்காது. ஒரு என்ன டிஸ்பியூட் கோர்ட்டில் இருந்துச்சு கேஸு, அது யாருக்கு சொந்தங்கிற மாதிரி. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம ஊரில் ஒரு வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காலில் செருப்பு கூட போடாமல் நான் ராமனுக்காக வாதாட வந்திருக்கேன்னு போனார். பராசரன் பேர் அவருக்கு. இதுதான் நான் வாதாடுற பழைய இது லாஸ்ட் கேஸுன்னு சொல்லிகிட்டே வாதாடினார். அப்போ அயோத்தி ராமர் கோயில் கட்டலாம், ராமர் கோயில்காரங்க 5 ஏக்கர் நிலத்தில் முஸ்லீம்களுக்கு மசூதி கட்டி கொடுக்கணுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, தகர டப்பாச்சு போலீஸ்காரன் இந்த இடத்துல தான் இன்றைக்கி அந்த அயோத்தியில் ராமர் கோயில் அவ்வளோ வசதிகளை பண்ணிட்டாங்க. அந்த சிலை குழந்தை ராமராக வச்சுருக்காங்க. சீதாராம கல்யாண கோலத்தில் அந்த இடத்துல இல்லை. பாய்ங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் கட்டி கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டானுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான இது இருக்குது. அப்போ செங்கனூர் பகவதி பீரியட்ஸ்க்கெல்லாம் சால்வ் ஆகும். பேய்பிசாசு இதெல்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் ஓட்டுறதுக்கு சொட்டாணி கரைக்கு போகலாம். குருவாயூரப்பன்கிட்ட போனாக்கா உனக்கு ஞானம் கிடைக்கும், குரு வாயு 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஃபேக்ட் அது அகஸ்தியர், குருவாயூரப்பனாக இருக்கிறது அகஸ்தியர். திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சாமியாக இருக்கிறதும் அவரே தான். அதனால் ஒரு காலகட்டத்தில் அவர் சாமி இருந்தார். வில்வமங்கலர்னு அங்கே பூஜை பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அடிச்சிடுறாரு குருவாயூரப்பன் விளையாட வந்தபோது. நான் இனிமேல் அனந்தங்காட்டில் தான் போகிறேன்ட்டு அவர் ஓட்டார். இவர் ஒவ்வொரு இடமா போகிறாரு. அப்போ ஒரு அம்மா குழந்தைய அடிச்சுக்கிட்டு நீ சொன்ன பிச்சு கேட்கலன்னா அனந்தங்காட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவேன். இவர் அந்த அம்மா காலில் விழுந்து எங்கே இருக்குமான்னா இவ்வளோ தூரம் போகணும். அங்கே போனால் சின்ன கொலையாக இருந்த குருவாயூரப்பன் பெரிய படுத்த கோலத்தில் இருக்கார். அதுதான் திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமி கோயில். இப்படி பலவிதமான கோயில்கள் வந்ததுக்கு கேரளா அண்ட் கர்நாடகாவில் பொறுத்தது வந்து பரசுராமருடைய அனுகிரகத்தினால் வந்தது.
நம்ம ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும். சீத பரிசை பண்ணது ராமேஸ்வரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அண்டு மதுரை மீனாட்சி அந்த அம்மாவே உலகத்தில் வந்துட்டு இருந்துட்டு போன இடங்கிறோம். ஆறுபடை வீட்டில் முருகப்பெருமான் இந்த சூரபத்மனோடு சண்டை போட்ட போது படை வீடுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒவ்வொரு கோயில் வந்துச்சு. மலை மேலே குன்றுதோறும் ஆளுகிற நிலையில் முருகப்பெருமானை வைத்தார்கள்ன்றது. ஸோ ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடைய ஞானமொழி பேசும் முகம் ஒன்றேன்னு ஒவ்வொரு 6 பாட்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கும். சுவாமி வேலைன்றது ஈஸ்வருடைய ஞானமொழி பேசுகிறது. வள்ளியை மனம் உணர அப்படிங்கிறது நம்ம திருத்தணியில் வள்ளி கல்யாணம், தேவியான கல்யாணம் அங்கே நடந்தது. சூரபத்மனை அங்கே வதிச்சார். இதெல்லாம் தொன்று தொட்டு நம்முடைய பெரியவர்கள் நமக்காக சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள். அது சினிமாலெல்லாம் நிறைய முருகர் பாட்டு வந்துருச்சு இல்லையா. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் இங்கே கேட்குதுரா அங்கே கேட்குதுரான்ற மாதிரி வந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான பாட்டெல்லாம் வரும். 40-45 வருஷத்துக்கு முன்னால் மாதிரி கல்லானா சொல்லானா இந்த மாதிரிலாம் வரும். அந்த கால டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு இருக்கும், இந்த ஊரில் இப்படி இப்படி இருக்கேங்கிற மாதிரி. ஸோ சால் முருகன்கிறவன் வடநாட்டில் இருந்து சிவபெருமான்கிட்ட கோயிச்சுக்கிட்டு வந்த ஆள். அங்கே மாம்பழ கதையெல்லாம் அதுக்காக தான் சொல்லுவாங்க. அண்டத்தில் தேடணுமா பிண்டத்தில் தேடணுமான்ட்டு. பிள்ளையார் அம்மையப்பன் தானே உலகம் தானே அமைப்பேன்னு அங்கேயே கையில் சுற்றி விட்டு மாம்பழத்தை சாப்பிட்டாரு. மாம்பழம் இல்லை, அது ஞானம் சீக்கிரம் கிடைக்கும், இருந்தபடி இருங்கோள், இருக்கிற இடத்துல தேடு அப்படின்னு அர்த்தம். முருகர் மயில் மேலேறி உலகத்தெல்லாம் சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆகி போச்சு. அதனால் அவர் கோச்சிக்கிட்டு வந்துட்டு சவுத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தென்னாடுடைய சிவனையும் போட்டின்னு சொல்கிறோம். அப்போ சிவன் வடநாட்டில் இல்லையா? நான் அப்படி இல்லை, சிவனே இவன் ஆயின் முதலை ஆயினான் காணுங்கிறார். அப்போ சிவபெருமானும் முருகனும் ஒன்று தான். இப்போ தென்னாடுடைய சிவனே போட்டின்னு. இப்போ தென்னாட்டுக்கு இங்கே தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருந்திருக்காங்க. சிவபெருமானும் இருந்திருக்காரு, முருகனும் இருந்திருக்காரு, அகஸ்தியர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 2500 வருஷத்துக்கான பழைய நாகரிகத்தில் வந்த விஷயங்கள். கடல் கொண்ட கபாடபுரம்ன்றாங்க. அது இன்றைக்கும் திருச்செந்தூர் கோயிலிருந்து தள்ளி கடலுக்கு அடியில் எங்கேயோ முழுகி இருக்குது. அது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் பார்க்குற திருச்செந்தூர் கோயிலுங்கிறது அது ஒரிஜினல் கிடையாது. அந்த தமிழ்ச்சங்கம் இருந்த காலத்தில் இருந்தது இல்லை, இது பின்னால் பிரதிஷ்டானதுன்னு சொல்கிறாங்க. இந்த டச்சுக்காரங்க இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகளை திருடிட்டு கப்பலில் போகிறாங்க. அப்போது காட்டில் அடித்து புயலெல்லாம் வருது. இவங்க பயந்துக்கிட்டு அந்த சிலையை தூக்கி தண்ணியில் போட்டு ஓடி போடுறாங்க. அப்போது வடமலை பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் திருநெல்வேலியில். அவர் கனவுல முருகன் போய் நான் தண்ணியில் இந்த இடத்துல இருக்கேன், அங்கே ஒரு மாலை மிதந்துட்டுருக்கோம், கருடன் பறக்கும், என்னை எடுத்து பரிசு பண்ணு. தூத்துக்குடியில் முத்து எடுக்கிறவங்கள கூட்டின்னு போய் அந்த தண்ணி கட்டியில் இந்த முருகன் சிலையை எடுத்துகிட்டு அதை தான் திருச்செந்தூரில் அறுமுகன்னு இன்றைக்கி இருக்கு இல்லையா, அதை பரிசு பண்ணாங்க. இன்றைக்கும் வருஷம் சூரசம்ஹாரம் ஆன உடனே ஊருக்காரங்கள்லாம் போயிட்டு தேவரீர் இன்று நீங்கள் எழுந்து எறியது எமக்கு நல்ல காலம் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த சிலையை அந்த வடமலை இருக்கார் இல்லையா, அவர் வீட்டு வாசலில் வச்சு அந்த காலத்தில் மெரமணன்னுவாங்க, கூட்டின்னு போவாங்க. ஒரு தடவை இவன் சாதாரண ஆளுன்னு சொல்லிட்டு அங்கே வைக்கல. அப்போ அங்கே முருகன் நகரவேல் அந்த இடத்த விட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு இருக்கும். கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால தனக்கு விருப்பமானவர்களை வைத்து கொண்டு தன்னை இருத்தி கொண்டான் இல்லை மகிமைப்படுத்தி கொண்டானுங்கிற அளவுக்கு காரண காரியங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் அப்படி தானே. நம்ம கோயில்களெல்லாம் எடுத்துக்கோம். இந்த கோயிலெலாம் யார் கட்டினாங்க? நம்ம தான் கட்டணும் இல்லையா. புவனான்னு ஒரு மேடம் இருந்தாங்க, இந்த டாக்குமெண்ட்ரி சினிமாலாம் பண்ணுவாங்க. அந்தம்மா அவங்க ரொம்ப நாளாக நான் சாய்பாபாவுக்கு கோயில் கட்டணும், இல்லை கோயிலுக்கு ஒரு சிலை வாங்கி கொடுக்கணும்னு வேண்டிக்கின்னு இருக்கேன். நாங்கள் ஒரு நாள் அதை கொண்டாண்டாங்க. எங்கேயோ ராஜஸ்தானில் ஆர்டர் கொடுத்து சிலையை கொண்டாண்டாங்க. அப்போ இந்த இடம் புதுசாக வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் தான் முதல்ல இருந்துச்சு, இந்த இடம்லாம் கிடையாது. இது இருந்துச்சு, இந்த இடம்லாம் கிடையவே கிடையாது. அப்போ சரின்னு அவரை மஞ்சள் துணியில் சுற்றி இந்த இடத்துல வச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலே கட்டினோம். அவர் முதல்ல உட்காந்தார். அப்புறம் 40 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த தண்ணி கட்டியில் இருக்கிற பெருமாளை எடுத்து காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கோயிலில் வைக்கிறாங்க இல்லையா, அந்த அத்திவரதர் அத்தி மரத்தில் செஞ்சது அது. ஸோ அதுக்காக அங்கே 40 வருஷத்துக்கு போய் ஒரு தடவை ஏன் கஷ்டப்படணும் சொல்லிட்டு நம்ம பெர்மனண்ட்டாகவே பண்ணிட்டோம். அண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நடுவில் சிவனை நிற்க வச்சோம், லட்சுமி நரசிம்மர் கொண்டு வந்தோம், ஆஞ்சநேயர் கொண்டு வந்தோம், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் இருக்கிற மாதிரி சாஸ்திரலிங்கம் ஒரே லிங்கத்தில் 1008 சிவலிங்கம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இங்கே நந்தி கொண்டு வந்தோம், நரசிம்மர் கொண்டு வந்ததில் அகோர வீரபத்திரர் கொண்டு வந்தோம்.
இதுமாரி இங்கே நம்ம எல்லா கோயிலையும் கட்டினதே அப்படி தான். நம்ம ஒரு காலத்தில் நான் நாகராஜன் சார்லாம் வந்து இதுக்கு போயிருந்தோம், பிள்ளையார்பட்டி. அப்போ அந்த இடத்த விலை பேசின்னு இருந்தோம். இது வாங்கினாக்கா நாம் அதே மாதிரி பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில் கட்டுறோன்னோம். ஸோ அப்படி தான் அது வந்துச்சு. 18 கை துர்கை வந்து பூரண பிரதிஷ்டியாக இருக்கும் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில். அந்த மாதிரி அந்த இடத்த வாங்கின போது அங்கே துர்கை கோயில் கட்டினோம். அந்த 18 கை துர்கை கோயில் இருக்கு அப்படி. அண்டு நம்ம நீலங்கரையிலேருந்து வரைக்கும் கோயிலே கிடையாது அங்கே. நானே தான் 400 மாலை போட்டுக்கிட்டு பெருமாளாக நிற்பேன். எனக்கே தான் ஆரத்தியெல்லாம் வைப்பாங்க. அது வந்து அகம் பிரம்மாஸ்மி கன்செப்டில், மனிதன் தான் தெய்வங்கிற கன்செப்டில் வளர்த்துன்னு வந்தோம். ஜனங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக புரியல. ஈவன் துக்ளகர் சிவராமசாமி எல்லாம் இதெல்லாம் என்ன கன்செப்டு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இதெல்லாம் படித்தவனுக்கு புரியலேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம பூரண பிரம்மம் சிலை இருக்கு இல்லையா, அதை இவங்ககிட்ட மகாபலிபுரத்தில் மாறிச்சு ஏதோ ஒரு அவங்ககிட்ட சொன்னோம். ஸோ அதை கொண்டாந்து அங்கே கொஞ்ச நாள் நிலங்கரையில் வச்சுருந்து இங்கே கொண்டாந்து பூர்ணபுரத்துக்கு கோயில் கட்டணும். இந்த கோயிலெல்லாம் எந்த சாஸ்திரத்துலையும் கட்டவே இல்லை. இங்கே இருக்கிற எந்த கோயிலுக்கும் எந்த சாஸ்திரம் கிடையாது. நம்ம மைண்டில் வரும் அந்த மாதிரி பண்ணுவோம். எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க நம்ம பெருமாள் கோயிலினுடைய கோபுரத்தை பார்த்து, எப்படி இவ்வளோ கட்டினீங்க, ஏன்னா இப்படி மேலே போயிட்டே இருக்கும், எப்படி கட்டுறீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. தகர டப்பா இல்லை, அதை இப்படி வச்சுட்டு கம்பி குத்தி முதல்ல ஜல்லி போடுறது, அதில் ஒரு டப்பாவை உருவிட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி இப்படியே பண்ணி ரொம்ப தமாஷா காட்டினது தான் அந்த கோயில். அதுக்கப்புறம் அது 4 மகான்களை உட்கார வச்சோம், 18 படிகள் கொண்டு வந்தோம், 3 பக்கம் 12 படி கொண்டு வந்தோம். இது மாதிரி இங்கே எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோம். ஒரு தடவை கணபதி ஸ்தபதி வந்தாருங்க, என்ன சாஸ்திரத்தில் கட்டியிருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மனசில் என்ன வருமோ அப்படி தான் கட்டுவேன். ஆனால் சாஸ்திரத்தில் கட்டின எல்லா கோயிலை விட எங்கள் கோயில் நல்லா ப்ராஸ்பரஸாக வளப்பமாக இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு. உண்மை தானே, நீ போய் பாரு, நான் பார்க்காத கோயிலாக எல்லாம் ஓடி போய் வவ்வால் நாதாச்சின்னு உட்காந்து இருக்குது. ஏன்னா நம்ம கோயில் எல்லா இடமும் ஜம்முன்னு வச்சுருக்கோம், எதுக்கும் பஞ்சம் இல்லை, அழகாக எல்லா இடத்துலையும் கார்டன் வச்சுருக்கோம், பூஜைக்கு வழி இருக்குது, இதுக்கு ஒரு குட்டி தேர் பண்ணியிருக்கோம், அங்கே தேர் பல்லக்கெல்லாம் பண்ணியிருக்கோம், சாமிக்கு எல்லா நகைகளையும் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே பிரச்சனை இல்லாத நம்ம எல்லா கோயிலும் பண்ணிருக்கோம். ஏதோ சாப்பிட்றது கிடைக்கிது, பழம் கிடைக்கிது, சாக்லேட் கிடைக்கிது, எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இது நம்ம யாருக்கிட்டையாவது இதுக்காக போய் பிட் நோட்டீஸ் வச்சு வசூல் பண்ணியிருக்கோமா? எல்லாம் வந்து நம்மளே பண்ணது தான். இல்லாததே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா வசதிகளோடும் ஜம்முன்னு பண்ணியிருக்கோம். எப்பயும் வந்து யார்கிட்டையும் பணம் கேட்டதே கிடையாது. எந்த காலத்துலேயும் வந்து பேங்க்கில் லோன் வாங்கினது கிடையாது. எப்படி நடக்குது? கடவுள் நினச்சா நடந்துடும். அவருடைய சங்கல்பத்தில் எல்லாமே நடக்குது இந்த இடத்துல. இப்போது இதெல்லாம் சோலார் லைட்டு எல்லாம் தானாக தான் இருக்குது, கரண்ட் பில் வராது. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நீ பார்த்தாவே உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போது சங்கல்பம்னுவாங்க, ஒரு எண்ணியாங்கு இதுவரை எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு அர்த்தம். நினைக்கிறவன் ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்தான்னா அவனுடைய தாட் மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படிங்கிறது. வேண்டியாங்கு ஈதலால் தவம் யாண்டும் முயலப்படும். தவம் ஏன் செய்யணும்? என்ன நினைக்கிறோ இதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ டுக் ஓவர் ஃப்ரம் ராகவேந்திரா. ராகவேந்திரரே நம்மத்தாம் காமதேனவே பஜத்தாம் கல்பவருஷாய, காமதேனுவை போல் கற்பக வருஷத்தை போல இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அங்கேருந்து டேக் ஓவர் பண்ண நான் அதை விடவும் பரஸ்பரஸாக தானே இருக்கணும். அதனால் எல்லாம் நினச்சதெல்லாம் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம். இங்கே இருக்கிறது எங்கேயுமே இல்லை. எந்த இடமாவது அழுக்காக இருக்கா? வவ்வால் நத்தாச்சின்னு இருக்கா? சுத்தமாக இருக்கும் எல்லா இடம், க்ரீனரி இருக்கும். இதெல்லாம் பிளாட்டு போட்டு விற்றா எவ்வளோ காசு வரும்? அதெல்லாம் நமக்கு எண்ணமே கிடையாது. எந்த காலத்துலேயும் காசு பண்ணுற எண்ணமே கிடையாது. இந்த துணி நீ இங்கேயும் பாரு, நம்ம துணி சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வித்தியாசமாக தான் செய்கிறோம். நம்ம கோயில் அதனுடைய ஆர்கிடெக்சரல் திங், இது மாதிரி எவ்ரி திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எல்லாம் கடவுளுடைய சங்கல்பத்தில் நடக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ ஒய் காட் கேவ் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா இது நாயர் புலிவால் பிடிச்ச மாதிரி இதெல்லாம் பண்ணிடுறது ஈஸி, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் நம்ம இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணினே இருக்கிறோம். நான் ஆள் வச்சா பண்ணின்னு இருக்கிறோம். எப்பயாவது ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் லேபருக்கு கூப்பிடுவோம். இல்லைனா இந்த கோயில் பெருக்கிறது, முழுகிறது, பூஜை பண்ணுறது எல்லாமே நீங்களே தான் பண்ணுறீங்க. இப்படி எவ்ரி திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஹியர். ஒரு கூடியிருந்து குளிந்தேல ரொம்ப வாயின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி, இது ஒத்த தொண்டரோடு கூட்டு கண்டாய்ங்கிற மாதிரி, அடியார் உறவும் வரன் நாமமும் அன்புமன்றி படிமீது வேறு பாங்கும் உழவோன்னு சொல்கிற மாதிரி இங்கே நடக்கிறது எல்லாமே ஈஸ்வர சங்கல்பத்தினால நடக்குது. நமக்கு எதுக்கும் குறையில்லை, நம்ம பாட்டி ஜாலியாக உட்காந்துருக்கோம். அதனால தான் ஐ டோன்ட் கேர் அபவுட் தி அவுட் சைட் சொசைட்டி.
அதனால் எங்கேயுமே போகிறது கிடையாது. கல்யாணம்லாம் கூட வந்து இங்கே பண்ணிங்கன்னா ஓகே, நம்ம எங்கேயும் அட்டென்ட் பண்ணுறதே இல்லை, எந்த கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ணுறது இல்லை. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் மணிகண்டன் அவங்க, குருவாயூரில் கல்யாணம் நடந்துச்சு, இங்கே வந்தாங்க, அவங்க மரியாதை பண்ணிட்டோம், அவ்வளோதான். அண்டு இங்கேயே கோயிலில் கல்யாணம் பண்ணாங்க, கோயிலில் போன வாரம் கூப்பிட்டு இங்கேயே அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி வி டோன்ட் கோ எனிவேர் அவுட், எந்த பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கும் போகிறதே கிடையாது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு உட்காந்துருக்கேன். வந்தாவா எல்லாருக்கும் ஒரே மரியாதை கொடுப்பேன், நீ வரலன்னா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. அடுத்த கேள்வி. ஞானம் என்பது வாழ்க்கையின் ஒளிவிளக்கு. தகுதியுடையவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஞானம் பெற்று வாழ வேண்டும். இயலாதோர் ஞானிகளின் வழியை பின்பற்றி வாழ்தல் வேண்டும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. ஒரு அறிவாளியின் அறிவு வித்யா கர்வம் என்ற அகங்காரத்தை கொடுக்கிறது. அது ஆக்கத்தையும் அழிவையும் உருவாக்குகிற சக்தி படைத்தது. அதே சமயத்தில் ஞானத்தால் வழிகாட்டப்படுகிற மகான்களின் அறிவு எப்போதும் ஆக்கத்தையும் அடக்கத்தையும் மட்டுமே அளிக்க வல்லது என்று நமது மகான்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஞானத்தோடு கூடிய நமது மகான்களின் அறிவு சாபம் என்ற கோபத்தீயின் மூலம் அழிவையும் உண்டாக்குகிறதே. ஆக்கத்தை மட்டுமே தர வல்லமை படைத்த நமது மகான்களின் ஞானம் எவ்வாறு அழிவையும் உருவாக்குகிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞானம்னா என்ன? அப்போது ஆதிசங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, ஞானம் குத, ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் தன்னுடைய கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை பிரத்னாகர ரத்னாகரம் என்ற புக்கில். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சிவாய தேவங்கிறார். சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் நீ எதை வழிபடுகிறாயோ தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம்ங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். அப்போ சிவனுங்கிறது என்ன? அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போ லவ் பெர்சானிஃபைடு இஸ் ஈக்குவல் டு லார்ட் சிவா, ஆனால் அதுதான் ஞானம்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அதனால் ஞானம் என்பது ஏதோ புக்கு படிச்சுட்டு வளர்றது கிடையாது. அது வித்யா கர்வம், எனக்கு இது தெரியும்னு சொல்லி பீட்டு விடுறது, அதெல்லாம் கிடையாது. நீயே சிவன் ஆகிறது. எப்போ நீ சிவமாயிட்டியோ அப்போ அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாருன்னு. இப்போ அன்பை தவிர உங்கள்கிட்ட வேறு ஒன்றும் இருக்கிறது இல்லை. ஒரு இடம் வெளிச்சமாக இருக்குன்னா அங்கே இருட்டு இல்லைன்னு அர்த்தம், ஒரு இடம் இருட்டாக இருக்குன்னா அங்கே வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். எங்கே ஞானம் இருக்கோ அங்கே சிவன் இருக்கான்னு அர்த்தம், சிவன் இருந்தால் அங்கே ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் மற்றபடி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் புக்கிஷ் நாலேஜை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் வழியை வேலையை பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க, இல்லை வீட்லேயே சாமி இருக்குது அதை கும்பிடுங்க. எனக்கு சாமியெல்லாம் கும்பிட வரலன்னு சொல்கிறியா, நல்லவனாக இரு போகிறோம். குட் இஸ் ஈக்குவல் டு காடு. நன்றுடைய ஆணை தீயதும் ஒன்றில்லை ஆணை. யார்கிட்ட எல்லாம் நல்ல குணங்குதோ அவன் தான் கடவுள், அவங்ககிட்ட எந்த கெட்ட குணமும் இருக்காது. அதனால் நீ நல்லவனாக இருந்தால் அதுவே கடவுள் தன்மை தான். அதனால் டோன்ட் பாதர் அபவுட் ஆல் திஸ் திங். கல்லுலேயும் காயத்துலேயும் சிலையிலையும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. கடவுள் உங்கள்கிட்டையும் இருக்கார், ஈயரும்பு முதலாகி எல்லா ஜீவராசிக்கிட்டையும் இருக்கார். ஏன்னா எல்லாம் கடந்த என்னம்பல தீசர், எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார் தான் ஆன்மீகம் என்பது. அதனால் நீ எங்கே இருக்கியோ இருந்தபடி இருங்கோல் தான். வேல்யூஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஒரு காப்பின்னா கொஞ்சம் டிகாஷனு, பால், சர்க்கரை, அந்த மாதிரி கடவுள் என்பது ஒரு குணம். அன்பாக இருக்கிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கோபம் இல்லாமல் இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, அறிவோடு இருக்கிறது, க்ளீனாக இருக்கிறது, பாரபட்சம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் கடவுள். ஸோ இந்த குணங்களை நீ வளர்த்துக்கோ. அதை விட்டு சும்மா கையில் குச்சி வச்சு ருத்ராட்சம் போன மாதிரி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இதிலெல்லாம் கையில் குச்சி வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்? அதனால் இந்த குணங்கள் தான் கடவுள். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சப்ஜெக்டிவிட்டி. அந்த குணங்களே நீ உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, அதை வெளியே கொண்டா. கோவம் வர்ற போதெல்லாம் அதை அடக்கப்பார். யார் மேலேயாவது வெறுப்பு வருதா அதை அவாய்ட் பண்ணப்பார். நிறைய அறிவு வளர்த்துக்கோ. அறிவு எப்படி வரும்? கற்றணி தூரும் மணற்கேணி, அந்த மாதிரி ஒரு தண்ணி தோண்ட வரும். அந்த மாதிரி நிறைய படி, நிறைய பாரு, நிறைய யோசனை பண்ணு, அப்போ அறிவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் உனக்கு. அந்த அறிவுலேயும் 2 விதமான அறிவு இருக்குது. ஒரு அட்டாமிக் எனர்ஜி இருக்குன்னா அதை வச்சு எல்லா இடத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம், இல்லை ஒரு பாம்பு போட்டு கேளம்பாக்கத்தை அழிச்சிடலாம். அப்போ அந்த அறிவு என்பது அறிவினால் ஆவதுண்டோ பெரிது நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டம்னு பார்க்கறது தான் உலகத்திலே பெரிய அறிவு. ஸோ அந்த மாதிரி சில டெஃபனிஷன்ஸ் இருக்குது நம்ம பெரியவங்க சொன்னது. அந்த குணங்களெல்லாம் வளர்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா உங்களுக்கு உலகத்திலே மனிதனுக்கு வயது 100 இல்லைன்னா 100 வயசு இருந்தாவே பெரிய விஷயம். அந்த 100 வயசு இருக்கிற இந்த டைம் ஸ்பேனுக்குள்ளே
எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல விஷயங்களை சேருங்க. அதனால் நான் யாரையுமே வந்து நீ கோயிலுக்கு போன்னு சொல்ல மாட்டேன். மந்திரம் சொல்லு, தந்திரம் சொல்லு, உத்ராட்சத்து உருட்டு, துளசி மாலையை போட்டுக்கோ, கையில் தாயத்தை கட்டுக்கோ. எவ்வளோ பேர் தாயத்தை கட்டின்னு சுற்றின்னு இருக்கிறான் தெரியுமா? இந்த டிவியில் கிவியில் வர்றவெல்லாம் பாரு, இது வரைக்கும் தாயத்தை கட்டின்னு சுற்றின்னு இருக்கிறான். என்ன ஆகுது தாயத்தில்? ஒன்றுமே இல்லை. நான் தாயத்தே கட்டுறது இல்லை. என்ன ஆகுது? பேய் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். நம்ம ஏன் பேய் பார்த்து பயப்படணும்? பாவ மன்னிப்பு என்கிற வார்த்தையை கிறிஸ்தவம் பயன்படுத்துகிற மாதிரி பிராயச்சித்தம் என்ற வார்த்தையை சனாதன தர்மமும் பயன்படுத்துகிறது தான். தான் செய்த பாவச் செயல்களை தானே தவறு என்று உணர்ந்து அதற்கான பிராயச்சித்தத்தை ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலேயே தேடி அதை செயல்படுத்தினால் அவனுடைய கெட்ட கர்மாக்கள் மன்னிக்கப்பட்டு அதன் மூலம் அவை குறையவோ அல்லது முற்றிலும் களைந்தெறியப்படவோ வாய்ப்பிருக்கிறதா? பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. உலகத்தில் பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அப்போ என்ன தான் இதை எப்படி தான் வரையறுக்கிறதுனா, உன்னுடைய எந்த ஒரு சொல் செயல் சிந்தனையினால் யாருக்காவது மனசில் கஷ்டம் வரும் அப்படின்னா அதை வந்து நீ பாவம்னு வச்சுக்கோ. பாவத்துக்கு என்ன ஒன்லைன் சம்மரி? இன்னொருத்தரை புண்படுத்துகிற, இன்னொருத்தரை பாதிக்கிற எந்த ஒரு விஷயம் வச்சுக்கோ. அப்போ யூ ஹாவ் எ ரைட் டு வாக் வித் எ வாக்கிங் ஸ்டிக் ஆன் த ரோட் as and along the tip of your walking stick does not touch the back of the person who is walking in front of you. No rule of the road. நீ ரோட்டில் கை வீசி நடந்துக்கின்னு வாக்கிங் ஸ்டிக் வச்சு என்ன வேணால் கை வீசி நடந்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வாக்கிங் ஸ்டிக் வந்து முன்னால் போகிறவங்க முதுக்கு அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதனால் இந்த உலகத்தில் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத எந்த ஒரு விஷயமோ பாவத்துக்கு கீழே வரவே வராது. அதனால் இட்ஸ் யுவர் பர்சனல் லெவல். ஒரு விளக்கில் கை வைக்கக்கூடாது அப்படின்னா அது வச்சா தானே தெரியும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. நீங்களாம் கூட எப்பயோ ஒரு தடவை விளக்கில் கை வச்சுருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி களவும் கற்றுமற எல்லா விதமான அனுபவங்களும் தேவை. அப்போ நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே, நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்க்காத, நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே, எவரெவருக்கு உதவிலார் எவரெவருக்கு உதவிலார். யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா, உபத்திரவம் கொடுத்தாங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா போகிறோம், வேறு எதுவும் நீ தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரி திங் இஸ் an experience and as and along it doesn't, your experience does not harm others, it's all well within the God's thing. ஒரு அருணகிரிநாதர், அவர் பொறுக்காத பொம்பளை உண்டா திருவண்ணாமலையில். ஆனால் இன்றைக்கி முருகர் பக்கத்தில் அவருக்கும் சிலை வச்சு கும்பிட்றீங்க, அவரையும் மரமனை தூக்கின்னு போகிறீங்களா இல்லையா நீங்கள்? அப்போ உங்களுடைய டிக்ஷனரி கரெக்டாக இருந்தாக்கா அருணகிரிநாதரை நீ குப்பையில் தானே போடணும் இல்லையா? போடலையே. வேமனாக இருந்தான் ஆந்திராவில், சேம் டைப் ஆஃப் அருணகிரிநாதர். ஒரு கொள்ளக்காரன் உன்னுடைய ரத்னாகரனாக இருந்து பின்னால் ராமாயணம் எழுதிய வால்மீகி, அவன் எழுதின ராமாயணத்தை கற்பூரம் காட்டிட்டு இப்படி டேபிள் மேலே வச்சுன்னு படிச்சுன்னுக்கிறீங்களா இல்லையா நீங்கள்? இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வால்மீகி என்ற கொள்ளைக்காரனை நீ மதிக்கிற, அண்டு ஒரு அருணகிரிநாதன் நீ மதிக்கிற, ஒரு வேமனாவும் மதிக்கிற. அப்போ அவங்கெல்லாம் உங்களுடைய டிக்ஷனரி படி டஸ்ட்பினுக்கு போக வேண்டியவன் தானே, நீயும் மதிக்கிற. அப்போ ஹேட் த சின் பட் நாட் த சின்னர். தவறுகளை வெறு, தவறு செய்தவனே நீ இருக்க வேணாம். ஒரு சூரபத்மன் இருக்கான், அவன் நம்முடைய சுப்பிரமணிய சாமி முருகருக்கு எவ்வளோ இதெல்லாம் பண்ணான். அவனுடைய பொண்டாட்டியோ இந்திரனுடைய பொண்டாட்டியை கொண்டு போய் வச்சுட்டான், எல்லா தவறுகளும் பண்ணாங்க. கடைசியில் என்னாச்சு? முருகப்பெருமான் அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்கிட்டே வச்சுன்னுக்கிறார். அப்போ நீ முருகனை கும்பிடுற போது சூரபத்மனை தான் கும்பிட்டுருக்கிற, கூடவே மயிலுக்குது, வேலும் மயிலும் துணை வேற. அப்போது ஒரு சூரபத்மன் தப்பு பண்ணது தண்டிக்க வேண்டிய விஷயம்னா முருகரே அவனை ஏன் தன்கிட்ட வச்சுன்னு இருக்கார் இல்லையா? ஒரு சிங்க முகாசாரன், அவன் கடவுள்கிட்ட சண்டை போடுறவன் தான், அவனை சிங்கமாக மாற்றி அம்பாள் தன்கிட்ட வச்சுன்னு இருக்கலாம் இல்லையா? இல்லை, யூ திங்க் காம்லி. அதனால் எல்லாமே ரைட்டு தான், நத்திங் இஸ் ராங். ஒரே ஒரு அளவுகள் யாருக்கும் அதாவது கஷ்டம் வரக்கூடாது. உன்னால் நல்லெண்ண செய்தல் அத்தீராயினும் அல்லது இதில் ஓம்புமின். மற்றவங்களுக்கு உன்னால் கஷ்டம் வராமல் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெர் இஸ் நத்திங் ரைட், நத்திங் ராங். எவ்ரி திங் இஸ் an experience. All are experiences. Experiences come by exposing yourself to different situations. ஒவ்வொரு விதமான சுச்சுவேஷனையும் பார்க்கணும். புளிப்பும் சாப்பிட்டு பாரு, காரமும் சாப்பிட்டு பாரு, கசப்பும் சாப்பிட்டு பாரு, எல்லாம் அறுசுவை இல்லையா? பாவக்காய் கெட்டதுன்னு நீ ஏன் சொல்கிற? அது ரொம்ப நல்லது உடம்புக்கு.
பல வியாதிகளை சுமார் பண்ணிடும். ஸோ நத்திங் இஸ் ராங். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். பாபாஜி, உங்களுக்கு உலகம் முழுவதும் பல பக்தர்கள் உள்ளார்கள். அவர்கள் நித்தமும் உங்களை தியானித்து வணங்குகையில் நீங்கள் இங்கு இருந்தபடியே அவர்களை அருள்வீர்கள் என பலமுறை தாங்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். நீங்கள் அவர்களை ஏதாவது ரூபத்தில் சென்று அருள் புரிவீர்களா அல்லது சூக்ஷ்மமாக சென்று அருள்வீர்களா? மகா யோகிகள், சித்த யோகிகள் இவ்வாறு பல இடங்களுக்கு ஒரே சமயத்தில் அருள் செய்ய சாத்தியமா? எஸ் எஸ். பொண்டி மகான் இருந்தார். அவர் திடீர்னு ஒரே நேரத்தில் 3 பேர் கூப்பிட்டா எங்கேயா நான் போவேன் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காரு. அடுத்த நாள் பார்த்தா 3 பேர் வர்றாங்க. சாமி, நாங்கள் இத்தனை மணிக்கு உங்களை நினச்சோம் அப்படின்னு 3 பேர் 3 காரணம் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கண்ட்ரோல்ட் பை த தாட். மனுஷா அப்படின்னா திங்கிங் மெஷின் அர்த்தம். ஸோ மனிதர்கள் எண்ணத்தினால் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். தேர் ஆல் திங்கிங் மெஷின்ஸ். அதனால் யார் எங்கேருந்து நினச்சா கூட நமக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு காரண காரியம் தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா தேவையே இல்லாத ஏதோ ஒரு பூதத்தி காட்டி பூஜை பண்ணுறாங்க, எதுக்கோ நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் த கொஸ்டின் ஆஃப் யுவர் பீயிங் யுவர் ஹெல்ப் பீயிங் நீடட் பை த பார்ட்டி. அவங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னு நினச்சா பாசிபிள் தான். நமக்கு அந்த நேரத்தில் தெரியும். ஏன்னா 1,86,000 மைல் ஸ்பீடில் அந்த எண்ணங்கள் ட்ராவல் ஆகுது. இப்போ நம்மளை நினச்சி யாராவது ஒரு லவ்வாக நினச்சாங்கன்னா அவங்க நம்மளை ஹக் பண்ண மாதிரி அப்படி வரும். மரியாதை நினச்சாங்கன்னா நம்ம காலை தொட்டு கும்பிடுற மாதிரி வரும். கஷ்டத்துக்கு நினச்சாங்கன்னா எதிரில் கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு போயின்னே இருப்பாங்க. அப்போ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இது கஷ்டம் கேஸு, இது மரியாதை கேஸு, இது லவ் கேஸுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அவ்வளோ ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. பட் தாட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ராவல் ஆகுது. இலங்கைச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய மகான் இருந்தார். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் அவர்கிட்ட போனபோது அவர் என்ன பண்ணார், ஒரு ஆள்கிட்ட துட்டு கொடுத்து, அவர் துட்டு போய் இந்த கண்ணுக்கு தேய்க்கிறது, கண்ணில் போடுறது, காதில் விடுறது, தலைக்கு தேய்க்கிறது வாங்கினுவான்னு. அவன் போய் ஏதோ அமிர்தாஞ்சம் வாங்கினு தான் என் தலையில் தேய்ச்சார். என் காதில் இது போட்டார், இயர் ட்ராப்ஸ் போட்டு ஒரு காட்டன் வச்சார். கண்ணில் ஐ ட்ராப்ஸ் விட்டு இப்படி தேய்ச்சார். எனக்கு ஒரு நேரம் அவர் மடியில் படுக்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னிலேருந்து உனக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும் அப்படின்னாரு. உன் முதுகில் இருந்த பெண்டு நிமித்திட்டேன் அப்படின்னாரு. அப்போ குண்டலினின்றது முதுகு தாண்டு, பெண்டு நிமித்திட்டேன்னா அதில் இருந்த தடைகளை எடுத்துட்டேன். இன்னிலேருந்து கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும்னா என்ன, இந்த காற்றுல சவுண்ட் வேவ்ஸ் போகுது, இந்த காற்றுல லைட் வேவ்ஸ் போகுது. அப்போது ஒரு டிவி இல்லாமல் படங்களை பார்க்கலாம், ரேடியோ இல்லாமல் காதில் சத்தங்களை கேட்கலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. நான் ஆச்சரியப்படுறேன், இன்னும் ஒரு வாரம் உட்காந்துக்கிற குப்பை பேப்பர் வச்சுன்னு இவ்வளோ பவராக இருக்கு நீ அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். அவர் இந்த ஓசி வைத்தியம் உனக்கு தான், ஊரில் போய் என்னை பற்றி அகராதி படிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னாரு. அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. அவங்க அவங்கள வெளிப்படுத்துகிறது இல்லை. நமக்கு அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிற சில தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்குற போது அந்த மாதிரியான அக்கல்ட் பவர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது நிறைய தடவை இந்த மாதிரி நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன், இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிற மாதிரி. நான் லண்டனில் ஒரு தடவை நம்ம வீட்டில் இருந்தேன். அப்போ ஒரு டிவியில் ஓடுது, போய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு. அப்போ வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தான், முஷாரஃப் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், அவன் பொண்டாட்டி இல்லையா, எல்லாம் ஆக்ராவில் வந்து மீட்டிங் போட்டாங்க. அது ஒரு கார்ட்டூன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா முஷாரஃபை அவன் பொண்டாட்டி ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, வாஜ்பாய் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, வச்சுட்டு 1500 கொடுத்தா ஃப்ளாஷ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை லோட் பண்ணிட்டு இந்த 3 ஃபோட்டோ வச்சு அனிமேட் பண்ணும். அதில் வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு, முஷாரஃப் ஒய்ஃபை பார்த்து அப்படின்றாரு. அந்த அம்மா சும்மா இல்லைல்ல, அந்த அம்மா அவரை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி லவ்விங் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குது. இதுதான் அந்த இது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க, சயின்டிஃபிக்காக இப்படி தான் சாஃப்ட்வேரை லோட் பண்ணி 3 படத்தை வச்சு செய்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு சாஃப்ட்வேரை வச்சு 1500 சாஃப்ட்வேரை வச்சு அனிமேட் பண்ண முடியும்னா, உங்கள் வீட்டில் என் படம் இருக்குது, இல்லை நீங்கள் நம்புகிற ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு என் சம்மந்தப்பட்டது உங்கள் வீட்டில் இருக்குது. அப்போ என்னால் அனிமேட் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற போது என்னால் இங்கேருந்து அனிமேட் பண்ண முடியும். அதை பொறுத்து மாத்திரம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
உத்தம்பபாளையம் சிஸ்டர்ஸ்னு 2 பேர் இருந்தாங்க, மதுரை பக்கம் உத்தம்பபாளையம். அவங்க அப்பா யார்கிட்டயோ கடன் வாங்கிட்டான். அதனால் ஊரில் கந்து வட்டிக்கு விடுறவன் அவங்க பொண்ணுங்களை நாங்கள் கடன் கழிச்சிக்கிறோன்னு நானுங்க. அவங்க நைட்டோடு நைட்டாக பயந்து போய் நீலங்கரையில் நான் இருக்கேன் ஓடி வந்துட்டாங்க. இப்போது நான் தான் சரி போய் வெங்கலூரில் தங்குங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச எஸ்எஸ் அகாடமின்னு ஒரு இதில் அவங்களுக்கு 2 பேருக்கும் வேலை வாங்கி கொடுத்தேன். அண்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டாங்க, அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்காவில் நல்லா அப்பா அம்மாவோட செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுடைய பிரதர் ஒருத்தர் இருக்கான், அவன் இப்போது ஆடிட்டர் முடிச்சுட்டு துபாயில் வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ அவங்க நான் அமெரிக்கா போனபோது லெக்சர் கொடுக்குறாங்க. எங்களுக்கு பாபாவை நேரில் போய் மெட்ராஸில் பார்க்கணுன்னு இல்லை, எங்கள் வீட்டில் பாபா படம் இருக்குது, நாங்கள் அங்கே போய் ப்ரே பண்ணுவோம். அப்போ பாபா எங்களை பார்த்து விங்க் பண்ணுவார், ஏதாவது சைகை காட்டுவார், அதுதான் எங்களுக்கு ப்ரேயரு அப்படின்னாங்க. அப்போது ஒரு பையன் சொன்னான், பாபா நல்லவர், ஆனால் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஐ எம் வெரி சயின்டிஸ்ட் அப்படின்னா. நான் சொன்னேன், அப்பா நான் இப்போ தான் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரையும் பொண்டாட்டியும் வாஜ்பாயும் பார்த்துட்டு வந்தேன். அவங்க 1500 ரூபா சாஃப்ட்வேரில் பண்ணுற போது நான் ஒரு மகான், என்ன நிஜமாக நம்புகிறவங்க வீட்டில் இருக்கிற ஒரு படத்தில் என்னால் அனிமேட் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா, இது விஞ்ஞானந்தாயா அப்படின்னு. இப்போ ஜனங்களுக்கு புரியாது. அதாவது தேர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன் வாட் யூ கேன் சி ஆன் தி ஹோம் இஸ் ஒரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மக்களுக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. அண்ட் அதாவது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த விஷயம். நீ நம்பினா உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். நீ சும்மா அந்த பறக் பார்க்குற ஆளாக இருந்தாக்க உனக்காக கஷ்டப்பட்டு ஏன் ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்டை வீணாக்கணும். அதனால் வி யூஸ் இட் ஃபார் certain reasons when the occasion demands. Otherwise we don't bring out that energy. But we definitely have all these powers of seeing through the lights and things. நான் எத்தனை பண்ணிட்டு எல்லா கடவுளையும் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு இந்த கேமராலேயே காட்டிட்டேன். இது வரைக்கும் உலகத்தில் எந்த நாயும் காட்டினதே இல்லை. ஒவ்வொரு விதமான கடவுளையும் நான் காட்டியிருக்கேன். ஓகே, எல்லாம் படம் கூட போட்டிருக்கேன் கோயில். யாருக்காவது புரியுதா? அமெரிக்காவில் நான் இருந்தபோது பாஸ்டனில் 1 ஹவரில் 162 விதமான கடவுள் ஃபார்ம்ஸை காட்டினேன். அவங்க அமெரிக்காவில் எம்ஐடியில் பேப்பர் கூட சப்மிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எப்படி பண்ணான்னு தெரியல, ஆனால் பண்ணான் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பாசிபிள் தான். தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் விச் ஆர் பியாண்ட் சயின்ஸ். ஏன்னா விஞ்ஞானமய கோஷத்துக்கு மேலே இருக்கிற ஆனந்தமய கோஷம் தான் மகான்கள்து. அதுக்கும் மேலே விஞ்ஞானிகளுக்கான மேலே இருக்கிற அந்த ஆனந்தமயமான ஒரு உடம்பு இருக்கு இல்லையா, அது மகான்களுக்கு உண்டு. அவங்களுக்கு அக்கல் பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ பரமாச்சாரியர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு ஆள் வர்ற போதே அவங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு பிராமின்கள் கல்யாணத்துக்கு 8 சவரம் கேட்குறாங்க, எங்ககிட்ட குந்துமணி அளவு கூட இல்லைன்னு. சரி நீ சொன்னது அம்பாள் கேட்டிருக்கால, அங்கே போய் உட்காரு அப்படிங்கிறாரு. ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு ஆந்திரா ரெட்டி வரான். வந்துட்டு என் பொண்ணு கல்யாணம் ஜாமுன்னு நடந்தது உங்கள் ஆசீர்வாதத்தில், அதனால் இதை 9 சவரன் கோல்டு காயின்னு புடவை ரவி இது வேஷ்டியெல்லாம் கொண்டாந்துருக்கேன்னு அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. நான் சொன்னேன் இல்லை அம்பாளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அப்படின்னு மடத்துலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் இந்த பொண்ணையும் கூட்டின்னு போ, ரெட்டியாரையும் கூட்டின்னு போ, இதை பூஜை பண்ணி அதில் இருக்கிற அந்த 8 சவரனை இந்த பொண்ணுக்கிட்ட கொடு, 1 சவரனை ரெட்டியார்கிட்ட கொடுத்துரு, அந்த புடவை ரவிக்கு இவகிட்ட கொடுத்துரு, அண்டு நீ போமா உன் கல்யாணம் ஜாமுன்னு நடக்கும் அப்படின்ட்டார். அவர் என்ன போய் பேங்கில் துட்டு எடுத்துன்னு வந்தாரா, செக்கு போட்டு கொடுத்தாரா, டிடி எடுத்து கொடுத்தாரா? மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பம் பண்ணுறாரு, அது நடக்குதா இல்லையா? அதே மாதிரி ஞானானந்தகிரி சாமிந்தாங்க திருக்கோயிலூர் தபோவனத்தில் ஒரு ஏழை வர்றான். என் பொண்ணு கல்யாணம், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என் ஒய்ஃப் சொல்லிட்டா நீ வந்தால் துட்டோட வாயிலெல்லாம் வரவே வராது, வீட்டு பக்கம்னு சொல்லிட்டா, உங்களை நம்பி வந்திருக்கேன். சரி அங்கே போய் இரு அப்படிங்கிறாரு. ஒரு 2 நாள் அவன் தின்னுட்டு உக்காந்துருக்கான். நீ திருக்கோயிலுக்கு போய் பார்க்கலாம். ஒரு சிம்பிளான மடம், சாப்பாடெல்லாம் போடுவாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆள் வரான். நான் பண்ணையார், பெரிய என்னுடைய விளைச்சல் வந்தது, ஒரு லாரி நிறைய உங்களுக்காக நான் அரிசி எல்லாம் கொண்டாந்துருக்கேன் அப்படின்ட்டு. இவர் இல்லை நான் நேரில் பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்ட்டு அங்கே போய் அவன் கொண்டாந்த அந்த அரிசியோ நெல்லையோ புளிகிறாரு. அதுலேருந்து பிளட்டு வருது. ஒன்று சொல்கிறாரு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அவன் எதுவும் தப்பு இல்லையே, நான் உணச்சி தானே கொண்டாந்தேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிராமணன் 2 நாளாக காத்துட்டுருக்கான் கூப்பிடுன்ட்டு. இவன் தெரியறதா அவங்களுக்கு, இவங்க அப்பா பெரிய கனபாடிகள். பரமாச்சாரியார் சொன்னார், நீ ஒன்லி காட் கைங்கரியும் பண்ணும், இந்த கர்மாந்திரம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, புண்ணியவாஜனெல்லாம் சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் அவனை கூப்பிட்டீங்க, அவன் பரமாச்சாரியர் வேணான்னு சொல்லியிருக்காருன்னு. ஸோ அவனுக்கு நீங்கள் கொடுத்து இந்த லேண்டெல்லாம் பிடுங்கிட்டீங்க. யார்? அந்த பிராமணனுக்கு, இந்த பையனுடைய அப்பாவுக்கு. இன்றைக்கி அவங்க பரம தரித்திரத்தில் இருக்காங்க, அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கான்.
இப்படி நான் ஏதோ தப்பு நடந்தது, இப்போ என்ன பண்ணணுன்றான். நீ வந்து இவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்ககிட்ட பிடுங்கின லேண்டெல்லாம் வந்து நீ திருப்பி கொடுக்கணும். அப்போன்னா நான் இதை வாங்கிக்கிறேன்னாரு. அவன் ஒத்துக்கிட்டான். இது ஒரு சொல்யூஷன். அதான் அவன் தப்பு பண்ணான், அதை அவனுக்கு உணர்த்துறாங்க, அவனுக்கு லேண்டையும் வாங்கி கொடுக்குறாரு, அந்த பொண்ணு கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாரு. இந்த மாதிரி நடந்ததுன்னு. இதே மாதிரி இன்னொரு அக்கேஷன் நடக்குது. ஒரு ஆள் இந்த பரமாச்சாரியார்கிட்ட நான் வந்து மாயவரத்தில் ஏதோ ஒரு கோயிலில் வந்து ஏகாதச ருத்ர யாகம் பண்ணினேன், திருவடை மருதூரில் உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்துருக்கேன். தொட்டு பார்த்து கண்ணை மூட்டின்னு உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து திருவடி மருதூர் கோயிலேருந்து 2-3 சிவாச்சாரியார்கள் வர்றாங்க. வந்து ஒருத்தன் யாகம் பண்ணினா அந்த பிரசாதம் கொண்டு வந்துருக்கோன்ட்டு, இதோ இவன் தான் அப்படிங்கிறாங்க. தெரியும் அப்படிங்கிறாரு. இவங்க கொண்டு வந்து பிரசாதத்தை எடுத்து இவங்க வச்சுக்கிறாரு. அப்போ அவனுக்கு சுருக்குன்னுது. அப்போது அவங்ககிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நீ யாகம் பண்ணியா? ஆமாம். நிறைய பேர் வந்திருப்பாளே? ஆமாம். அதில் ஒரு 86 வயசு பெரியவர் இருப்பார், எல்லாருக்கும் தட்சிணை கொடுக்குற போது இவன் கிழவன் பல்லு போச்சு சொல்லு போச்சு, இவனுக்கு எதுக்குன்னு தட்சிணை கம்மியாக கொடுத்தியா அப்படிங்கிறாரு. ஆமாம், நீங்கள் சினிமாவில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் பந்தியில் அவன் உட்காந்து சாப்பிட்டான், ஒரு கரண்டி பாயசம் கேட்டான், நீ வந்து இந்த கிழவனுக்கு எதுக்குன்னு சொல்லி அவனை இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு. நான் என்ன சொல்கிறது, அந்த பிராமணன் என்ன பண்ணான்னு தெரியுமா, நீ அவனை அவமானப்படுத்தின்னு சொல்லி நேராக திருவடி மருதூர் கோயிலுக்குள்ளே போய் இனிமேல் என் ஜென்மத்துக்கு நான் வந்து சாப்பிட மாட்டேன், பாயசத்தை தொட மாட்டேன், அந்த மாதிரி சபதம் பண்ணிட்டு போயிட்டான். அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்திக்க நீ அப்படின்னு. நான் என்ன பண்ணணும், போய் பாரு, பிராப்தம் தான் நடக்கணும். இவன் போனால் அந்த பிராமணன் இறந்து போய் அவன் வீட்டு வாசலில் பாடை எடுக்கிறதுக்கு எல்லாம் பூம்பும் வச்சுருக்காங்க. அந்த பணியார் குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்படி மகான்கள் உட்கார்ந்த இடத்துலையே என்ன நடந்துட்டுருக்கு இந்த உலகத்தில் அப்படிங்கிறத, ஏன்னா அது இணைக்கிறது தானே. கூட்டுவித்தால் யார் ஒருவர் கூடாதாரேங்கிற மாதிரி கடவுள் தான் இணைக்கிறான். அவங்களையும் இவங்களையும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் தான் பல்பேரியும். அது மாதிரி கடவுள் இணைக்கிற போது அவங்களுக்கு சில காட்சிகள் தெரியுது, அதை வைத்துக்கொண்டு அவங்க தீர்வுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்படி தான் எல்லா மகான்களும் செய்கிறாங்க. அண்டு யூ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ். அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் ஆன்மீகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்டு உங்களுக்கு தெரிஞ்சதில் என்ன, ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும், கற்பூரம் மணி அடித்து பூஜை பண்ணி திருநூறுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சுக்கணும். இவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். இந்த உலகத்தை பூராவும் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்கிற ஒரு பெரிய சக்தி இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்தையும் அது பார்த்துன்னு தான் இருக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் தெய்வ நம்பிக்கை வளரல இல்லையா? உங்களுடைய தெய்வ நம்பிக்கை என்பது ஒரு ஒப்புக்கு சப்பானி, ஒளவலாட்டிக்குன்னுவாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நிஜமாகவே தெய்வம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் எ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அப்போ கடவுள்ன்றது என்னங்கிறது அனுபவிச்சா தானே தெரியும். நீங்கள் இன்னும் அனுபவிக்கவே இல்லை. உங்களை பொறுத்த மாதிரி தான் கடவுள்ன்றது ஒரு கேலண்டரு, ஒரு கட்டை கட்டை, ஒரு கோயிலில் ஃப்ரேம் போட்டு விற்ற கண்ணாடியில் இருக்கிற பொம்மை, இல்லை ஒரு விக்கிரகம், இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிஞ்ச கடவுளுங்கிறது. அங்கே போய் ஒரு அர்ச்சனை கொடுத்துவிட்டு ஐயர்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த தப்பாக நட்சத்திரம் பேர்லாம் சொல்லின்னு அவனும் வந்து உன்னை குளிப்பாட்டுறதுக்காக 4 மந்திரத்தை உளறி அந்த பிரசாதத்தை வாங்கினோன்னு உனக்கு எதுவும் வந்துச்சுன்னு தப்பாக நினச்சின்னு இருக்க. உண்மையாக இந்த உலகத்தில் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் நீ நேரடியாக சாமி கும்பிடு. இதெல்லாம் ஏதோ வந்துடும் நம்பாத. அதனால தான் நம்ம கோயிலில் நான் இந்த அர்ச்சனை, இந்த டிக்கெட்டு இதெல்லாம் வைக்கிறதே இல்லை. இங்கே எங்கேயாவது டிக்கெட்டுக்குதா பாரு, எதுவுமே கிடையாது. ஸோ நீ வா, சாமி கும்பிடு. எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, ஒரே இது. எவ்வளோ நேரம் வேணும் சாமி கும்பிட்டுக்க, யார் வேணான்னு. அதுவும் புதுசாக யாராவது வந்தான்னா லெட்டிங் பி கம்ஃபர்டபுள், நம்ம போய் கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன். அங்கேயும் சரி இங்கேயும் சரி. இல்லை, வி மேக் பீப்புள் கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். ஸோ நம்ம செய்கிற ஆன்மீகம் தான் கரெக்டான ஆன்மீகம். எனையாளும் பாபா இருக்கையிலே எனக்கென்ன மனக்கவலை பூமியிலே. எனையாளும் பாபா இருக்கையிலே எனக்கென்ன மனக்கவலை பூமியிலே. வினை தீர்க்கும் அவரை துதிக்கையிலே, வினை தீர்க்கும் அவரை துதிக்கையிலே முன்வினை கூட பறந்தோடும் நொடிதனிலே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம்,
ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.